Hey foodies, welcome to liveloveloverecipes.com. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒன் பாட் ரெசிபீஸ் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். எல்லாத்தையுமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜீரா ரைஸ். இதை ஒன் பாட்லேயே செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு பர்ஃபெக்டாக சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா மேத்தி தால் சூட் ஆகும். இந்த மேத்தி தாலுக்கான ரெசிபியை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே வர்ற ஐகார்ட்லேயும் நான் லிங்க் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போது எப்படி இந்த ரெசிபி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ அண்ட் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா கருகாமல் இருக்கிறதுக்காக தான் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது இதெல்லாமே நல்லா சேர்ந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கிற 2 பிரிஞ்சி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு துண்டு பட்டை, 2-3 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடவே ஒரு நட்சத்திர சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வாசனைக்காக தான். இப்போது இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட முழு ஏலக்காயாக இருந்ததுன்னா நல்லா தட்டி ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வந்து வதங்கி வாசனை வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 3 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஜீரா ரைஸ் அப்படின்றதுனால ஜீரகம் தான் மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ அதை 3 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி செய்ய போகிற குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 250 கிராம்ஸ் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கு 3 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு ஜீரா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை கீரி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாமே நல்லா சாட்டே பண்ணிடலாம். இதெல்லாம் சாட்டே ஆன உடனே நம்மளுக்கு நல்ல வாசனை வரும் இந்த ஜீரகத்திலேருந்து. அதுக்கப்புறமேட்டு நம்ம 20 மினிட்ஸ் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துருக்கிற பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உடனேவே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி ஊற்றிடாமல் பார்த்துக்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் அளவுக்கு இந்த ரைஸ் வந்து நல்லா அதில் இருக்கிற ஈரத்தன்மைலாம் போகிற அளவுக்கு குக் ஆகணும். இதில் இருக்கிற ஈரத்தன்மைலாம் போனதுக்கு அப்புறமா தான் நம்ம வாட்டரை ஆட் பண்ணணும். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி. ஆஸ் யூஷுவல் நம்மளோட பாஸ்மதி ரைஸ்க்கு தண்ணி ஊற்றுற கணக்கு தான் இதுக்கும். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சு 2 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவர்ஃபுல்லான ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடும். ப்ரெஷர் நேச்சுரலாக சப்சைட் ஆனதுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். அதே மாதிரியே நான் சொன்ன ஒரே ஒரு டிப்பை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அரிசி ஆட் பண்ணிவிட்டு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அரிசியை வந்து உடச்சிடாமல் பார்த்துக்கோங்க. 3 மினிட்ஸ் நல்லா கலந்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற ஈரத்தன்மைலாம் போனதுக்கப்புறமா நீங்கள் தேவையான அளவுக்கு வாட்டரை ஆட் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா இப்போ நான் காட்டியிருக்கிற மாதிரியே பர்ஃபெக்டாக குக்கான ரைஸ் நம்மளுக்கு கிடச்சிடும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Do like, share and subscribe to our channel. Thanks for watching.